சூடாயிடுச்சு, வாங்க கொட்டிக்கலாம். என்ன காய் இது? கொட்டிக்கிங்க. வறுத்தாச்சு மொடவாட்டங்காளியும் கோரம்பயிரையும் உளுந்து போட்டுக்கலாம். வாங்க 200 உளுந்து போட்டுக்கங்க. வறுபட்டுருச்சு நல்லா. கருப்பு உளுந்து எப்பயுமே கருப்பு உளுந்து சேர்த்துக்கங்க. தோலோடு சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு இடுப்புக்கெல்லாம் நல்லது. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து வேண்டாம், கருப்பு உளுந்து சேருங்க. பொன்னிறமாக வந்துடுச்சு, வாசனை வந்துடுச்சு பாருங்க. உளுந்து வாசனை நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் தனியாக எண்ணெய் இல்லாத ட்ரையாக வருங்க. எண்ணெய் வந்து மிளகாய்க்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் போட்டு மிளகாயை வறுத்தாலே போதும். மிளகாயும் பூண்டையும் பொட்டுக்கல்லையும் வறுத்துக்கோங்க. 200 பொட்டுக்கல்லை போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லையே தனியாக வறுத்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அதுங்களெல்லாம் ஒரு ஓட்டிட்டு லாஸ்ட்டில் பொட்டுக்கல்லையை போட்டு ஓட்டிக்கலாம். பொட்டுக்கல்லை வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும். அதுங்கெல்லாம் கொஞ்சம் மசிய கஷ்டம், லேட் ஆகும். அதனால் பொட்டுக்கல்லையை மழை ஓட்டி அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். பொட்டுக்கல்லை நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், சூடு குறையட்டும், மிக்சியில் போட்டு அரைக்கலாம்.